ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கவின் நடிப்பில் வெளியான கிஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ கவின் வந்து எந்த வேலைக்கும் போகாமல் அவங்களோட அம்மாவோட சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து காதலில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்போது ஒரு நாள் ஹீரோயின் மூலியமாக ஒரு புக்கு அவருக்கு கிடைக்குது. அந்த புக்கு கிடைச்சிலேருந்தே ஹீரோக்கு அமானுஷ்யமாக பல விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ லவ்வர்ஸ் யாராவது கிஸ் பண்ணா அவங்களோட ஃபியூச்சரு அவர் கண்ணுக்கு தெரியுது. இத தெரிஞ்சுக்கிட்ட கவின் வந்து எப்படியாவது இத நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கடைசியில இந்த பிரச்சனை வந்து இவருக்கு சால்வ் ஆச்சா இல்லையா? எதனால இவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? இவரோட கடந்த காலத்துல இவருக்கு என்ன ஆச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சதீஷ் வந்து அவரோட ஒர்க்க ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட நடிப்பை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமா கவினும் விடிவி கணேஷும் பண்ற அந்த காமெடி காட்சியெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபர் வந்து அந்த கடைசியில அந்த ஆடிட்டோரியத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த காட்சியை சினிமோட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் பண்ற அந்த ரொமான்ஸ் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு டைரக்டர் சதீஷ் நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒன்று ரெண்டு பாட்டு வந்து கேட்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா படத்துல பாட்டு வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்துல டைரக்டர் சதீஷ் வந்து அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காரு. அதை நம்ம படம் பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி படத்துல எமோஷன் காட்சி, ரொமான்ஸு, ஆக்ஷனு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல காமெடி காட்சி வந்து விடிவி கணேஷும் நம்ம ஹீரோ கவினும் பண்ற அந்த காமெடிலாம் ஓரளவுக்கு படத்துல கொஞ்சம் ஹைலைட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி விடிவி கணேஷ் வந்து சோலோவாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. அந்த காமெடி காட்சிலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கடைசியில எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுவும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ்லயே சில மன்னர் காலத்து காட்சியெல்லாம் வச்சு சில டைலாக்லாம் வரும். அதை வந்து வாய்ஸ் ஓவரா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாரு. அதுவும் ஓரளவுக்கு டைரக்டர் வச்ச விதம் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சதீஷ் வந்து கதையை என்னதான் நல்லா கொண்டு போயிருந்தாலும் நம்ம பல இடத்துல லேக் ஃபீல் பண்ண முடியும். அதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவின் வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சண்டை போடுறேன், பிரியிறேன், சேர்றேன் அப்படின்னு சில கொஞ்சம் கிரிஞ்சான சீன்லாம் இருக்கும். அதை டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கும். ஆனால் டேரக்டர் சதீஷ் வந்து இது எல்லாத்தையுமே கோட்டை விட்டாரு. அதே மாதிரி மியூசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாலும் படத்துல பாட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சாலும், என்னடா இது இப்படி முடியுதே, இவரே எல்லாமே பண்ணுவாராம், இவரே எல்லாத்தையும் சரி பண்ணுவாராம் அப்படின்னு தான் கடைசியில் இருக்கும். அதையும் டேரக்டர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.